நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஆலு பன்னீர் கோஃப்தா. இது வந்து சப்பாத்தி நானுக்கு ஏற்ற டிஷ் இது. அதாவது பன்னீர் நம்ம பால் 1/2 லிட்டர் இருந்தாவே போதும். இதை லெமன் விட்டு பிழிஞ்சிட்டு நம்ம தனியாக பன்னீர் எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இது ஒரு பால் மாதிரி மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதாவது பியூரி, டொமேட்டோ பியூரி, அது தக்காளி நல்லா அரைச்சி வச்சுட்டு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு பன்னீர் கறி. தேவையான பொருட்கள் என்னென்னா, உருளைக்கிழங்கு 5 எடுத்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 1 பச்சை மிளகாய், அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது கசகசா 10 முந்திரி. இதை நான் 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். பன்னீர் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1/2 லிட்டர் பாலில் லெமன் பொழிஞ்சிட்டு இதை நல்லா வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரும். நம்ம பன்னீர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது நம்ம பால் மாதிரி பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கிரேவி பண்ண போகிறோங்கிறதுனால நீங்கள் பன்னீர் வாங்க வேண்டாம். 1/2 லிட்டர் பால் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குல இருக்கிற தோல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பீல் பண்ணிட்டோம். இப்போ நான் எல்லாத்தையுமே கிரேட் பண்ணிட்டேன். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பன்னீர், இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், இதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு போடுறோன்னா, இது நல்லா கோட்டிங்காகவும், அது இன்னொன்று என்னென்னா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம பால் பண்ணணும். இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு எவ்வளோ உங்களுக்கு அந்த உருண்டை சின்னதோ பெருசோ அப்படி எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பால் பிடிச்சி வச்சிட்டோம். அடுத்தது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இன்னும் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த டைமில் நான் கசகசாவையும் முந்திரியும் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அதாவது திக் பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டேன். நம்ம கிரேவி செய்கிறப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. வச்சுட்டேன். அதாவது இதே எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி காஞ்ச எண்ணெய் தான் நல்லா. ஓகே, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு ஆனியன் வேணும்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க.
இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே நம்ம இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த பச்சை வாசம் வந்து போயிடும். இப்போ தக்காளி 3 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கொதிக்கணும். ஆயில் மேலே வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கோஃப்தானோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் சுண்ட விட்டுடலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மினிமம் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டா நல்லா எண்ணெய் வந்து சுண்டிடும். அதாவது என்னென்னா எண்ணெய் நல்லா மேலே வரும். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இந்த பேஸ்ட் போட மறந்துட்டேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போட வேண்டாம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். இது ரெண்டுமே நல்லா வேகிறப்போ இந்த பூண்டு இஞ்சி ஸ்மெல்லும் வராது. அந்த மிக்சியில் வந்து ஜாரில் கழுவுன அந்த தண்ணியும் இருக்குது, அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொதித்து வரப்போ நல்லாயிருக்கும். இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஆயில் மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் இருக்குது, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கசகசாவையும் முந்திரியும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இன்னுமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் கோஃப்தா அதாவது ஆலு பன்னீர் கோஃப்தா ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சுட்டா போதும், ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா அப்போ தான் நல்லா இறங்கும். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஆலு பன்னீர் கோஃப்தா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.